வாசகத் தோழமைகளுக்கு வணக்கம். உல்ஃப் டோட்டம் ஜியாங் ரோங் எழுதின சீன மொழியிலான புத்தகம். இதை நம்மளுடைய இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் படிச்சுட்டு இதில் இன்ஸ்பயர் ஆகி இந்த புத்தகத்தை நம்ம தமிழ் வழியில் எல்லாருமே பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இவர் ஒரு பதிப்பகத்தை நிறுவி மோகன் மூலமாக தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. தமிழில் இந்த புத்தகத்துடைய பெயர் ஓநாய் குல சின்னம். உலகம் அதோடைய இயற்கை சமநிலையை தன்னைத்தானே பேணி பாதுகாத்துக்கிற மாதிரி பூமியே, அதில் உள்ள மிருகங்களே, அதில் உள்ள உயிரினங்களே அதை எப்படி சமநிலைப்படுத்துது, அந்த சமநிலை நம்மளுடைய மனிதர்களால் எப்படி கெட்டு போகுது, அது ஒரு தலைகீழான நம்ம எதிர்பார்க்க முடியாத மாற்றத்தை கொண்டு வருது அப்படிங்கிற பற்றியான ஒரு கதை தான் இது. ஓநாய்கள் இருக்கிற மிருகங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்பவே புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. மனிதர்கள் தான் இருக்கிறதுலையே ரொம்ப அறிவானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதுக்குன்னு தனித்தனியான தனித்துவமான பண்பும் அறிவும் இருக்குது. அந்த மாதிரி தான் ஓநாய்கள் நிறைய சிறப்பான பண்புகளை கொண்டு இருந்துச்சு. செங்கிஸ்கான் நிறைய படையெடுப்பாளர்கள் ஓநாய்கள் அவர்கள் பின்பற்றிய வேட்டையாடும் முறை, அதனுடைய பதுங்கி தாக்குதல் முறை எல்லாத்தையுமே பின்பற்றி நிறைய படையெடுப்பாளர்கள் அவங்க நிறைய பேரை வெற்றி பெற்றதா இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த உலகத்தில் சின்ன உயிர் பெரிய உயிர் அப்படிங்கிற பாகுபாடு எதுவுமே கிடையாது. புல் ரொம்ப முக்கியமானது தான். புல்லை விட வேறு எதுவுமே ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா சீனா பிரதேசம் ஃபுல்லுமே மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த புல்வெளி பிரதேசத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி இந்த புக்கில் ஃபுல்லுமே சொல்லியிருப்பாங்க. ஜென்சன், அவருடைய நண்பன் யாங், அவங்க வளர்க்குற எர்லாங், பார் போன்ற நாய்க்குட்டிகள், அதுக்கப்புறம் அவருடைய தகப்பன் மாதிரி நினைக்கிற பில்ஜி, அவங்க வீட்டில் இருக்கிற கஸ்மாய், இவங்களெல்லாம் கொண்டு தான் அந்த கதையுடைய கரு நகர்த்தப்படுது. இவங்க ஒரு ஓநாய்களை பற்றி தெரிஞ்சு கொள்கிற நோக்கத்தோடு ஒரு ஓநாய் குட்டியை எடுத்து வளர்க்குறாங்க. அது என்ன மாதிரியான சாதகங்கள் பாதகங்களை கொண்டிருக்கு, அதுலேருந்து இவன் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான், இந்த உலகத்துடைய சமநிலையை பில்ஜியால் மற்றவங்களால காப்பாற்ற முடிஞ்சுதா அப்படிங்கிறத அந்த புக்கில் சொல்லியிருந்தாங்க. ஓநாய்கள் எவ்வளவு தந்திரமிக்கது, அறிவார்ந்தது, நுணுக்கமான அறிவு கொண்டது, திட்ப நுட்பங்களை கரெக்டாக செயல்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத ஃபுல்லுமே ஜென்சன் கிட்ட இருந்து பார்த்து நமக்கு சொல்லியிருப்பார். புத்தகம் வாசிப்பில் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த புக்கை கட்டாயம் படிக்க வேண்டிய புக்கில் ஒன்றா எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த புக் தமிழில் படிக்கிறத விட ஆங்கிலத்தில் படிக்கிறது இன்னும் சுவையூட்டக்கூடியதாக தான் கட்டாயமாக இருக்கும். இந்த புத்தகத்திற்கான முழு ஒளி வடிவம் என்னுடைய சேனலில் இருக்குது. கீழே இருக்கிற லிங்கை பயன்படுத்தி விருப்பமுள்ளவர்கள் கேட்டுக்கலாம். உங்களுடைய புத்தக வாசிப்பு நண்பர்களுக்கும் பகிரவும் செய்யலாம். நன்றி. நான் யவி மயிலா.